வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பரிணாமத்தின் அடுத்தபடி பரிணாமத்தின் அடுத்தபடி பரிணாம சித்தாந்தத்தின்படி ம், பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் எல்லா தகுதியும் இருக்கு. மற்ற எந்த விலங்குகளுக்கு இந்த தகுதி இல்லை. ஆக உள்ளபடி நம்ம யாரும் பரிணாம சித்தாந்தத்தின்படி இது வரைக்கும் யாரும் பரிணாம சித்தாந்தத்தை பற்றி நமக்கு வந்து எல்லா நூல்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து நூல்களும் பரிணாம சித்தாந்தத்தை சொல்லுது. மனதை பற்றி பேசுது, புலன்களை பற்றி பேசுது, மனதை பற்றி பேசுவது, அப்புறம் வந்து ஆஹ், மந்த நிலையை பற்றி பேசுவது, அப்புறம் வந்து ஆஹ், புலன்களை பற்றி பேசுவது, இதெல்லாம் வந்து இந்திய சித்தாந்தம் மட்டும்தான் பேசுது. குறிப்பா யோக சித்தாந்தங்கள் தான் ரொம்ப தெளிவா பேசுது. அப்ப இதெல்லாம் பரிணாமத்தினுடைய கிளைகள். ஆனா மற்ற மத நூல்கள் வந்து அதை பத்தி பேசுறதே இல்லை, வெறும் தெய்வத்தை பத்தி பேசி முடிச்சு போட்டு போகுது. இப்போ வந்து தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மதமற்றோர், மதம் சார்ந்து மதம் மதம் மற்றோர் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி போகுது. மதம் வேண்டாம் அப்படிங்கிற அறிவியல் வந்து வளர்ந்துட்டு வருது. இந்தியாவில் ஒரு மொத்த விழுக்காட்டுல வந்து 1.5 விழுக்காடு தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மதம் வேண்டாம்னு சொல்ற விழுக்காடு வந்து கிட்டத்தட்ட 15 விழுக்காடு ஆயிடுச்சுங்கிறான். மதமே இல்லாம மனிதனா இருக்கணுங்கிற இதை நேத்து கூட பார்த்தேன். நான் அதை கூட நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது எதை நோக்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதம் வந்து பல்வேறு வகையான பிரச்சனை உண்டாக்குது. நல்லதே சொல்லித் தரல. ஆதி காலத்துல நல்லது இருந்திருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் பண்புகளை சொல்லித் தரல. மனிதனை நேசிக்கிற பண்புகள் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. நம்ம இந்தியாவில் சொல்லவே தேவையில்லை. மனிதனை நேசிக்கிற பண்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. மதங்களும் அப்படிதான் செய்யுது. மதத்தை பத்தி பின்பற்றுங்கிறான். அப்ப இயற்கை நெறின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மதங்களுமே எல்லா உடம்புலயும் உயிர்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. எல்லா உடல்களிலுமே நான் உயிராக இருக்கிறேன். நான் எல்லா ஜீவன்களையும் நான் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறேன். இதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நேசிக்கிறது தான் அர்த்தம். ஆனா இதுக்கு வந்து அர்த்தமே வேற மாதிரி கொண்டு வராங்க. அவன் வேறு இவன் வேறு அப்படின்னு கொண்டு வராங்க. என்ன வேணாலும் நடக்குது, அவன் வேறு இவன் வேறு. ஆனா இயற்கையில் அப்படி கிடையாது. இயற்கையில வந்து இயற்கையில வந்து எல்லாம் ஒண்ணுதான். இது எங்க சிந்திக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருப்பி திருப்பி அங்கேயே அந்த புலன்களையுமே நிக்குது. எல்லா புலன்கள் அதுல புலன்களை வெல்லாதவங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. புலன்களை ஒழுங்கா கட்டுப்படுத்தாதவன் எதையவே கட்டுப்படுத்த முடியாது. நாம வந்து நேத்து கூட புலன்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம இந்த நேத்து கூட இதை பத்தி பேசணும். ஆஹ் அந்த கிரியா யோகம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறத பத்தி பேசலாம். ரத்த சுத்தப்படுத்துறதும் கூட அதுதான். ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்னா ரத்தத்துல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன என்ன வழிங்கிறது காற்றுப்பயிற்சிங்கிற ஓரளவுக்கு சுத்தப்படுத்தும். ஆனால் தண்ணீர் தான் முழுமையாக சுத்தப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் பேசலாம். ஆனா இதுல கூட சில உண்மைகளை சொல்லியிருக்கான். ரத்தம் சுத்தமானா தான் நல்லா ஆகும். ஆனா ரத்தம் சுத்தமாக இருக்குன்னா இது முழுமையான பயிற்சி இதுதான் சொல்லாமே வரையறுக்க போயிருக்காங்க. தனிப்பட்ட முறையில வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துற பயிற்சி எங்க இருக்குது? இதுல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அடிப்படையா ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யணும். வெறும் ரத்தத்தை சுத்தப்படுத்தி மாட்டிக்க முடியாது. முன்னாடி ஆகாரத்துக்கு போற எல்லா யோக மன்றங்களும் என்ன பண்ணானுங்கன்னா, மூச்சு பயிற்சி சொல்லி போட்டு கடைசியில் ஆகாரத்தை கொடுத்து கெடுத்து விட்டுறாங்க. மூச்சு பயிற்சி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போறதில்ல. மூச்சு பயிற்சிக்கு அப்புறம் அவன் ஆகாரத்தை சாதாரண மீண்டும் மூச்சை அடக்கிற மூச்சை அடைக்கிற மூச்சை அடைக்கிற, அதாவது சுவாசத்தை மீண்டும் சுவாசிக்க முடியாத, அதாவது சளி பண்டங்கள் இப்படியே பேசிட்டே போலாம். அப்ப அந்த அறிவே இல்லாதனால மூச்சு பயிற்சியில் செஞ்சதுக்கு அப்புறம் மூச்சை அடைக்கிற சளியை உற்பத்தி பண்ணக்கூட நுரையீரலுக்கு வந்து சளியே கூடாது. சளி அதிகப்படியான சளி இயற்கையாகவே நம்ம உடம்புல சளி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வலுவழுப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மை இப்ப காப்பாற்றுறதுக்கான சளி, நம்மை காப்பாற்றுவதற்காக இயற்கை உண்டாக்கப்பட்ட சளி. அது ஒரு வகையில் வந்து பாதுகாப்பு அரண். ரெண்டாவது பாதுகாப்பு உறை கூட. நம்ம மூக்கில் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு வலுவழுப்பு இருக்கும். அதுல இருக்கு வெள்ள தடுப்பு. அதுல எதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள போற கிருமிகளை வடிகட்டுறதுக்கான சளி. அது இயற்கை உண்டாக்கி வச்சிருக்கு.
அதே நீங்க ஒரு ஒரு பால் இறைச்சியோ பாலோ சோறோ தின்னீங்கன்னா கப்புன்னு சளியேறி ஆளை கொண்டு போகும். அப்படியே சளி கட்டு கோலை கட்டு. அந்த கோலை என்பது அதே கோலை தான். ஆனால் அது ஆளை சாகடிக்கிற கோலையாக மாறி விடுகிறது. அதிகப்படியான கோடை. அதனாலதான் அர்னால்டு என்ன எழுதுவான்னு கேட்டீங்கன்னா, சளி குறைந்த உணவுன்னு சளி இல்லாத உணவுன்னு சொல்ல மாட்டாரு. லெஸ்னா குறைந்தன்னு அர்த்தம். நெல்லுக்கும் லெஸ்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. நெல்லுனா பூச்சியத்தை குறிக்கும், லெஸ்ஸுனா குறைந்ததுன்னு அர்த்தம். அதனாலதான் மூக்கஸ் லெஸ் அப்படின்னு எழுதினார். சளி குறைந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப சளி குறைந்த அப்படின்னாவே அந்த சளி குறைந்த உணவுங்கிறது காய்கறி தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது, காய்கறி கீரைகள் தான். அதுதான் உடலை காப்பாற்றி இருக்குது. மலிவானது காய்கறியும், பழங்களை விட காய்கறி தான் மலிவானது. பழங்களை விட காய்கறி தான் மலிவானது. எப்பவுமே காய்கறி கிடைச்சிட்டே இருக்குது. பழங்கள் கூட பருவத்து கிடைக்குது. தக்காளி பழமெல்லாம் பழங்கள் கிடையாது, காய்கறி வகை சார்ந்ததுதான். பழம்னு சொல்றான். அது எப்படி இருந்தாலும் 20 ரூபாய் கிடைக்குது. அப்ப காய்கறி வகை சார்ந்ததுதான். அதுதான் உண்மையாலுமே சளி குறைந்த உணவாக இருக்கிறது. அதை மட்டும் ஏன் அங்க விலை கம்மியா இருக்குதுன்னா, அது 3 மாசத்துல விளைஞ்சு கொடுத்துட்டு போயிருது. உண்மையான சுத்தப்படுத்துறத சிறந்த முறை. அப்ப சுத்தப்படுத்துற முறை திருப்பி திருப்பி சுத்தப்படுத்துற முறைக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. சுத்தப்படுத்த தான் அது சரியாகுது. இது கூட முதல் முறை இதில் வந்திருந்தார். ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. பேரு குமார்னு. சென்னையில இருந்தும் போயிருக்காரு அடுத்தது. அவர் இன்னைக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காரு. முதல்ல ஒரு தொடக்க உணவா போட்டிருக்காரு. அவரை பணம் கட்ட சொல்லியிருக்கு. அவர் கட்டி 1000 ரூபாய் இன்னைக்கு மாதிரிக்காக போட்டிருக்காரு. ஸ்வீடன்ல இருந்து குமார்னு பேரு. அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர். அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான். சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, நேற்று 1000 ரூபாய் போட்டிருக்காரு. கணக்குல வந்துருச்சு பார்க்க சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு சொல்றேன். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு சேர போறாரு. அவர் பெரும்பாலும் அவரும் வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் தொடர்ந்து கவனிச்சு தான் இது அவர் இப்போ வர்றாங்க. இதுல ஒரு செய்தி, அதாவது இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது என்னென்ன நடக்குது அப்படிங்கறதா. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பொழுது எல்லா தொடர்புல இருந்தும் விடுபட்டு போயிடுறான். அது ஒண்ணு. ரத்தத்தை சுத்தமாக்குறது கீதையில 2 இடத்துல சொல்லுதாம. 2 இடத்துல சொல்லப்படுறதா சொல்றாங்க. அது கிரியா யோகம்னு இருக்குதுன்னு சொல்றாங்க. கிரியாங்கிற செய்து பார்த்தல், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. கிரியான செய்து பார்த்தல். அப்புறம் அப்படி நிறைய பொருள். கிரியான செய்தல், செய்யப்பட்ட, செய்தல், சரி செய்தல், எதிர்வினை ஆற்றுதல், கிரியை, இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம். மொத்தத்துல நன்மை நடந்தா சரி. கிரியா யோகங்கிறது நன்மை நடந்தா சரி, நன்மை, அவ்வளவுதான். அப்புறம் கவனத்தை செலுத்துதல். அது கவனத்தை அந்த கிரியா யோகத்தை கவனத்தை ஒழுங்கா செலுத்துறதுங்கிறான். எங்க கவனத்தை ஒழுங்கா செலுத்துறது? வயிற்றுப்பாடு நீங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதுல எப்ப பாரு போக பொருளை நினைச்சு கொண்டே இருக்கிறேன்னு எழுதுறான். இதுல எப்ப பாரு போக பொருள் நினைச்சுட்டே இருக்கிறது. அதுதான் அங்க பரிணாமத்துல இழிநிலை. அதான் பிறவி நிலை. எப்ப பாரு போக பொருள் நினைச்சிட்டு. போக பொருள்னா இவனுக்கு எது இன்பத்தை போலி இன்பத்தை தருகிறது. நோயற்ற, அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. பிரச்சனை வரும் பொழுது அப்படி நினைப்பானே தவிர, பொதுவாகவே எல்லாரும் நோயற்ற வாழ்வு நினைக்கிறதே கிடையாது. எப்ப நினைப்பான் தெரியுமா? கெட்டு போறப்பதான். அப்போ கெட்டு போறப்போ நாம அனுபவிச்சதுனாலதான் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறது இல்லை. நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதனாலதான் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறது இல்லை. சரி, அப்படி யார்கிட்ட போய் கேட்கறான்? ஏற்கனவே கெட்டு போயிருக்கான் பாருங்க, சாதாரண வாழ்க்கையை வாழ்ற மாதிரி அவன்கிட்ட போய் கேட்கறான். அங்க அவனுக்கு இது தெரியறது இல்லை. அவன் என்ன பண்றான்? இதெல்லாம் அப்படித்தான்ட்டு போயிடுவான். எனக்கே அப்படிதான் இருக்குது, நானும் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, அங்க போய் நிக்குது. வீடு ஒரு சாக்கடையில தான் விழுகிறானே தவிர, சாக்கடையில விழுகிற மாதிரி தான் இயற்கையை பத்தி. மேற்கு நாட்டவர்களுக்கு அறிவே இருக்கக்கூடாதுங்கிற இயற்கை நோக்கமே. மேற்கு நாட்டவர்கள் அவர்கள் மருந்தை கொடுத்து மனிதனை குணமாக்க கூடாதுங்கிறது இயற்கையினுடைய சித்தம். இயற்கைக்கு ஒரு எண்ணம் இருக்கு முடியா? இயற்கைக்கு ஒரு எண்ணம் இருக்கும்.
எங்க சூழல் இருக்குது, எங்க வாய்ப்பு இருக்குது, யார் எங்க முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு கொடுக்குது. அப்படி பார்த்தா நம்ம தான் இங்க அறிவு பெற்றுட்டு வர்றோம். ஆரோக்கியங்கிறது என்னன்னு நாம தான் சொல்லி தர்றோம். இந்த மாதிரி 1,00,000 பேர் வரணும். சொல்லுங்க. என்றும் அழிக்க முடியாத இந்த யோகத்தை முன்னொரு காலத்தில் நிறைய சொல்றேன். யார்கிட்டயும் இருந்து யார்கிட்டயும் மனுவு குறையாது சம்மந்தமில்லாத பேர்லாம் இருக்கு. மொத்தத்துல பதஞ்சலி, பதஞ்சலின்னு பேரெல்லாம் வருது இதுல. யோகத்தை விளக்கியவர்கள் முதன்மையானவர் பதஞ்சலி. இதுல மட்டும்தான் பதஞ்சலி தான் யோகத்தை விளக்கான்னு சொல்றாங்க. 15 தான் திருமணம் எங்க போனாருன்னு தெரியல. பதஞ்சலி தான் யோகத்தை விளக்கியவர் என்று இந்த புத்தகத்தில் சொல்லப்படும். இந்த புத்தகத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, ஒரு யோகியின் சுயசரிதம். யாரையாவது கேள்விப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? படிச்சிருக்கேங்க ஐயா. என்ன படிச்சீங்க அந்த இடத்துல படிச்சீங்க? சரி, என்ன படிச்சீங்க? ஒரு ஏதாவது ஒரு நினைவு இருக்கா? ஏதாவது ஒரு வரியா நினைவு இருக்கா? ஒரு வரியா நினைவு இருக்கா? இல்லைங்க, அந்த கிரியா யோகத்துக்கும் நான் போயிருக்கேங்க ஐயா. போயிருக்கேன். அது சொன்னேன் இல்லைங்க ஐயா அன்னைக்கு கூட. மணி 8-9 மணி போல லஞ்ச். அது சரி, அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இவரு கூட சொன்னாரு, சுந்தர் கூட சொன்னாரு. அது வேற. அது கிரியாவும் அவங்களுக்கு தெரியல. அவன் உணவை சொல்றாங்க. அது வந்து ரைட். ஆனா அங்க இது அதை சொல்லவே இல்லை. இதுல அதை சொல்லவே இல்லை. ஆகாரத்தை பத்தி எங்கேயுமே சொல்லவே இல்லை. எழுத சொல்றாங்க ஐயா. ஐயா நிறைய எழுதிட்டே இருங்க, உங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை கொண்டு வாங்க, வெளியில எழுதிட்டே இருங்கன்னு என்ன எழுதுறதுன்னு வேணும். என்ன எழுதுறது முதல்ல வந்து அப்படி இல்லை. இது எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த கிரியா யோகத்துல இன்னைக்கு கிரியா யோகம்னு தனியா புத்தகம் இருக்குமா எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பக்கம் இருக்குது. அவ்வளவுதான்ட்டான். இந்த கிரியாகம்னு இவ்வளவுதான்ட்டான். கிரியாகங்கிறது ஒண்ணுமே இல்லைன்ட்டான். கிரியாக என்னன்னா உள்ள இருக்கிற கார்போஹைட்ரேட் வெளியெடுக்கணுங்கிறான். கார்போஹைட்ரேட் வெளியெடுக்கிறதுக்கு அவன் என்ன பயிற்சி அதுல இல்லை. கார்போஹைட்ரேட் வெளியெடுக்க சொல்றான், அவ்வளவுதான். வேற எதுவுமே அங்க சொல்லல. கிரியாகம்னா ஒண்ணுமே இல்லை, கார்போஹைட்ரேட் வெளியெடுக்கிறது. அதான், மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. மூச்சு பயிற்சி தாயாது அப்படின்னு சொல்றான். அது எங்க சுத்தமாகுது? ஏதோ கொஞ்சம் சுத்தமாகும். சொல்லி கொடுக்குறாங்க. அதுல சேர்ந்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி செய்யணும்னு. சரி சரி. சரி, அப்படிதான் சொல்றேன். அதனால இதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி பத்தி இங்கதான் வருது. பதஞ்சலி கிரியா யோகம் 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. யோகத்தை விளக்கியவர்கள் முதன்மையானவர்களான பழைய காலத்து பதஞ்சலியால் கிரியா யோகம் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எழுதியதாவது, கிரியாயோகத்தின் உடலொழுக்கம், மனவடக்கம் மற்றும் ஓங்கார தியானம் ஆகியவை அடங்கியுள்ளன. பதஞ்சலி தியானத்தில் உள்ளபடி கேட்கப்படும் பிரபஞ்ச ஒளியான ஓங்காரநாதமே இறைவன். மறுபடியும் எங்கெங்கேயோ போறான். ஓம் என்பது படைக்கும் சொல். பிரபஞ்ச இயக்கத்தின் சுழன்று வருகின்ற ஓசை மற்றும் தெய்வீக எல்லாம் சரிதான். யோக மார்க்கத்தில் தொடக்க நிலையில் இருப்பது கூட விரைவில் ஓங்காரத்தின் அற்புதமான நாதத்தை கேட்கலாம். இந்த ஆண்டமான ஆத்மாவனத்தில் ஏற்படும் உற்சாகத்தின் மூலம் அவனுக்கு தான் வானுலக இது மறுபடியும் எங்கேயே குழப்பலாம். பதஞ்சலி 2வது முறை கிரியா உத்தியை அல்லது உயிர் சக்தி கட்டுப்பாட்டை இம்மாதிரி வர்ணிக்கிறார். உடல் சுவாசம் மற்றும் வெளி சுவாசம், இதுல தான் உட்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் போக்கை தனித்தனியே பிரித்து அதனால் பெறக்கூடிய பிராணாயாமத்தின் மூலம் முக்தியை பெற முடியுங்கிறான். இது முக்கிய பற்றி தான் பேசுறான். சுவாசத்தை வெளியே, சுவாசத்தை உள்ளேங்கிறான். இங்கு சுவாசத்தை வெளியே, சுவாசத்தை உள்ளேன்னு சொல்றான். மற்றபடிக்கு புனித பவுல் அவர்களுக்கு கிரியா யோகம் அல்லது அதை போன்றதொரு உத்தி தெரிந்திருக்கிறது. தூய பவுலை பற்றி பேசுறான். அவர் புலன்களில் உயிரோட்டங்களையும் பொருத்தி விடவே அங்கு விடுவிக்கவே முடிந்தது. அதனால்தான் அவரால் கூற முடிந்தது, நான் அனுதினமும் சாகின்றேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நம்மை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு
சத்தியமாய் சொல்கிறேன், உடலின் எல்லா உயிர் சக்தியையும் பொதுவாக இச்சக்தி வெளியே மட்டும் செலுத்தப்படுவதால் புலன் உலகிற்கு நியாயமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. உள்ளுக்குள்ளே மையம் கொள்ள செய்யும் ஒரு வழிமுறை. புனித பவுல் தினமும் ஒரு மெய்யான யோக ஐக்கியத்தை இதை தான் சொல்றான். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குழப்பற சமாச்சாரம் தான் அதெல்லாம். அதுலேருந்து தான் அதில் தூக்கி போட்டு அதெல்லாம் படித்தோம்னா மண்டை குழம்பி போயிடும். அது ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது. அவன் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுலாம் விஷயம் இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டோம்னா எல்லா சங்கிலி தொடரிலிருந்து நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டோம்னா எல்லா சங்கிலி தொடரிலிருந்து விடுபடலாம். அந்த வாக்கியம் தான் 2 முக்கியமான வாக்கியம். அப்புறம் அதை பற்றி பயிற்சி இல்லை. நல்ல தேர்ச்சி பெற்றவங்க நீங்கள் கிரியா யோகத்தை கற்றுக்கணும்னா யோகதா சக்தத்துக்கு வரணும், அல்லது யோகதா சக்தங்கத்தில் பயிற்சி பெற்ற ஒருவிடம் போய் கற்றுக்கொள்ளணுங்கிறான். அவன் என்ன சொல்ற, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவன் சாப்பாடு தான் திருப்பி சொல்றான், திருப்பி தப்பு பண்றான். எங்கேயோ மறைஞ்சது, ரொம்ப நாளாக மறைஞ்சு கிடந்ததாம கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்கிறான். கண்டுபிடிச்சி எங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் மீண்டும் சாப்பாட்டுக்கு தான் போயிருக்கீங்க. அடிப்படை தப்பா இருக்குது. நல்ல வேலை, அடிப்படை தப்பா இருந்தங்காட்டி நாம சரியா எடுக்க முடியுது. அடிப்படை தப்பா இருக்கங்காட்டி தான் நாம சரியா இருக்க முடியுது. சரி, நீங்க அந்த யோக மண்டலத்தில் போய் நீங்க யோக மண்டலத்துக்கு போய் எனக்கு சக்கரை நோய் குணமாக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க, வாய முடி கம்மிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி மறுநாடி அடிக்குது. எனக்கு இருக்கிற இடுப்பு வலி போகுமா, எனக்கு இருக்கிற சக்கரை நோய் போகுமா, எனக்கு பசி நோய் போகுமா, கேள்வி கேளுங்க. பாதபித்தம் கப நோய் போகுமா, பதில் எனக்கு தெரியாது. அவங்க ஆனா வியாபாரத்தை பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே. நாம வந்து நாமளும் வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நம்மளது பணம் சம்பாதிக்க ரொம்ப கடினம், ஆனா அவங்க பணம் சம்பாதிக்க ரொம்ப எளிமை. பணம் சம்பாதிக்கிறது பணம்னு காசு, பணம் காகித பணம் சம்பாதிக்கிறது யோக மண்டலத்துல சாதாரணமா இருக்கு. நாம பணம் சம்பாதிக்கிறது என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லி புரிய வச்சு வாங்குறதுக்கு அவன் புரிய வைக்காம பணத்தை அடிச்சுட்டு போயிடுறான். நம்ம புரிய வச்சு வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்குது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இங்க இதுல வந்து ஆனா நல்லது, அதான் விஷயமே. நம்ம அதை பத்தி பேசுவோம். இதுல இந்த கிரியா யோகத்தை பத்தி, கிரியா யோகத்தில் சொல்லப்படுகின்ற 2 நபர்களை பற்றி இதுல இருக்கு. ஒண்ணு கிரிபால அம்மையார்னு இருக்கு, ரொம்ப முக்கியம் அது. கிரிபால அம்மையார் பத்தி இதுல எல்லாமே இருக்கு. கிரிபால அம்மையார், அப்புறம் அவர் இன்னொரு அம்மா பேர் தெரசா நியோமான். 2 பேருமே உணவு பழக்கத்தை விட்ட யோகினிகள். உணவு பழக்கத்தை விட்டுட்டா யோகினிகள் சொல்றாங்க இதுல இருக்கு. ஒண்ணு மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க, ஒண்ணு ஜெர்மனி சேர்ந்தவங்க. எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாண்ட, 100 வருஷத்துக்கு முன்னாண்ட அதுதான் இருக்குது. ஆக நாம் அந்த முழுமையான யோகா புத்தகம்னு, முழுமையான யோகா புத்தகம், இந்த கம்ப்ளீட் யோகா புக் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல். அதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக யோக முறைகளை ஆராய்ச்சி பண்றாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அமெரிக்கால வந்து இந்த ஆழ்நிலை தியானம் அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்கள போய் ஆராய்ச்சி பண்றது. மனம் எப்படி இருக்கும், இப்பதான் மனதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாங்க. மனம் தனியே, மூளையை பத்தி இப்போ எல்லா ஐஐடி, இப்போ ஐஐடின்னு சொல்றோம் இல்லையா, இந்தியாவில் இருக்கிற பல ஐஐடி கூட மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க. மூளையை பற்றி எப்படி உயிரோடு இருக்கிற மனிதன் மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்றானா, அல்ல செத்துப்போன செத்து போனதை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணதை எதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ மூளையை பற்றி ஆராய்ச்சி நடக்குது. எப்படி ஆராய்ச்சி நடக்குது? அப்போ மனதில் பாதிக்கப்பட்டவங்களா, அல்லது ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கான ரத்தத்தை அவன் சோதனை பண்ணி பார்ப்பான். ரத்தத்தை தேவையானதெல்லாம் அந்த அழுக்கே இல்லாமல் சொல்கிற மாதிரி 13 ஹீமோகுளோபின், சர்க்கரை 80, இந்த அடிப்படை சர்க்கரை 80 இருந்து ஹீமோகுளோபின் 13 இருந்து ப்ரெஷரு 180/120 தான் நார்மல். இதுதான் மனிதனுடைய அடிப்படையே. இது இருந்தால் போதுமானது. எப்பவுமே நீங்கள் இந்த ஆராய்ச்சி பண்ணால் போதுமானது. இப்போ நாளைக்கு எதாவது நீங்கள் மாணவராக சேர்கின்ற பொழுது சர்க்கரை அளவு, சிறுநீர் அளவு, அவ்வளவுதான். சர்க்கரை அளவு இருக்குது 80-85 இருக்கா, ஓகே. ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கு, 80-120 இருக்கா, சரி, அவ்வளவுதான். அப்புறம் ஹீமோகுளோபின் 13 இருக்கா, போதும். இதுக்கு வெறும் 100 ரூபா தான் செலவாகும். இந்த வைத்தியம் பண்ண போதுமானது, எதுவுமே பார்க்க தேவையில்லை. இதுதான் அடிப்படை. நீங்க இந்த பயிற்சி பண்ணிட்டு எப்படி போனாலுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா 80-85 தான் இருக்கு, அதுக்கு மேலே இருக்காது. அப்படி தின்னுட்டு வான்னு எடுத்தாங்க, ஒரு பேரிச்சி மலம் சாப்பிட்டாலும் போதுமானது. தின்னுட்டு வான்னு சொன்னா ஒரு பேரிச்சி மலம் சாப்பிட்டு போனா அதே 85 தான் இருக்கும்.
அதனால இதுதான் சரி. இந்த இது மாறாம இருந்தா சரி. இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு 100 ரூபா எப்பவுமே பெரும்பாலும் நீங்க அரசு மருத்துவமனைக்கு பண்ணுங்க. தனியார் மருத்துவமனை போனீங்கன்னா தேவையில்லாம 500 600 செலவாகும். அது தண்டம் அது. ஏற்கனவே நாம இருக்கிறோம். பார்க்கலாம், இன்னொருத்தர் சேர போறாரு, ஒரு சேரும் பொழுது பார்ப்போம். சரி, இந்த முழுமையான யோக புத்தகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள். அதுல இந்த தியானம் செய்யும் யோகிகளை பத்தி பேசுறேன். நமக்கு அந்த தியானம் செய்யறாங்க, அந்த உடல்நிலை எப்படி இருக்குது? அப்ப அந்த தியானம்ங்கிறது பல ஆண்டுகள் இருந்து வருது. பல ஆண்டுகள் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அந்த பழைய சித்தாந்தத்தை புதிய வழியில் நெறிப்படுத்த வேண்டும். பழைய சித்தாந்தத்தை புதிய வழியில் நெறிப்படுத்துறதுக்கு தான் இந்த முயற்சி. அதாவது பழைய பழக்கம்தான், ஆனால் அதை அறிவியலுக்கு உட்படுத்தணும். பழைய பழக்கத்தை அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது புதிய வழியில் சிந்திக்க முடியும். அதுதான் இங்கே விஷயமே. ஆக இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பான்ல இருக்கிற ஜென்னுனாவே அங்கே இருக்கிற இதே மாதிரி தியானம் பண்ணுறவங்க தான், சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அமெரிக்காவோட இதே மாதிரி டீப் மெடிடேட்டர்னு போவாங்க. டீப் மெடிடேட்டர், டிரான்சென்டென்டரா, அந்த மாதிரி டீப் மெடிடேட்டர், டிரான்சென்டென்டன்பாங்க. டிரான்சென்டென்டன் மெடிடேஷன் இந்த ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு போற, அடுத்தடுத்து மாறி 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 ரொம்ப ஆழமா போற, அப்படித்தானே? ஆமாங்க, ஆழ்நிலை தியானம். அது சென்னையில நான் ஒரு மகாரிஷி மகேஷ் யோகி அவங்களோட டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுல அப்படிதான் ஆழ்நிலை போகும். அது ஒரு ஒரு பீஜ மந்திரம் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அது செஞ்ச உடனே அந்த குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண் சிமிட்டுற நேரம் தாங்க. கண் சிமிட்டுற நேரத்துல ஆழ்நிலை போயிடும். 20 நிமிஷம் உங்களுக்கு கண் சிமிட்டுற நேரத்துல போயிடும். 20 நிமிஷம் மெடிடேஷன். அது கண் சிமிட்டுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி அந்த நிலைக்கு போகணும்னு நமக்கு தெரியாது. அது ஒரு வினாடி வாழ்க்கையில ஒரு வினாடி நேரம் தான் வாழ்க்கையில. ஆமா, கண் சிமிட்டுற நேரம் தான் 20 நிமிஷம் போயிடும். கண் சிமிட்டி இப்படி திறக்கும் போது 20 நிமிஷம் போயிடும். ஓ, 20 நிமிஷம் போகுது, அவ்வளவு வேகமா போகுது. அடேங்க. சரி, என்ன உணர்ந்தீங்க அதுல? ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அது எப்படி நடக்குன்னே தெரியல. 7 மணிக்கு ஆரம்பிப்போம் ஈவினிங். எல்லாம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க 7 மணிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உடனடியே சொடக்கு போட்ட மாதிரி இருக்கும். பார்த்தா 7:20 ஆயிருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பீஜ மந்திரம் நம்மளோட கான்சியஸ் மைண்ட அது ஒரு குதிரை மாதிரி. பீஜ மந்திரம் தான் குதிரை, நம்மள கூட்டிட்டு போகுது உள்ள. அந்த பீஜ மந்திரம் சொல்ல மைண்ட்ல சொல்லும் போது அது அப்படியே மேல்நிலை மனத்துல இருந்து அப்படியே ஆழ்நிலை மனத்துக்கு கொண்டு போயிடும். அந்த ஆழ்நிலை மனத்துல தான் அந்த கிரியேட்டர் இருக்கிறாங்க, அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு. சோ நம்ம தூங்கும் போதெல்லாம் அந்த லைஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம உடல்ல இயக்கிட்டு இருக்கு. சோ அந்த மைண்டுக்கு போயிரும். ஆழ்நிலை, அங்கதான் கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த கடவுளோட இணைந்து இருப்போம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மெடிடேஷன் இது பண்ண 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 அந்த ஆழ்நிலை மனம் ஓவர்டேக் பண்ணி கான்சியஸ் மைண்டாவே மாறிடும். அப்ப எப்பவுமே அது கூடயே இருக்கிற மாதிரி ஒரு இது, அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண அது வரும் அப்படின்னாங்க. சரி 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 சரி. இந்த மாதிரி ஆழ்நிலை தியான வல்லுநர்கள் மீது, தியான வல்லுநர்களின் மீது சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. மனித மனோசக்தி புதிய கோணங்களில் இருந்தும் புதிய வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது. இந்த பழைய செய்திதான். இது விஞ்ஞானத்துக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு ஆராயப்பட்டு வருகிறது. யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதுதான் மூளையை பத்தி. மூலம் மனம், இந்த ரெண்டு மூளை மனம். இதுல அது வேற, ஆண் மூளை வேற, பெண் மனம் ஆண் மனம். இதுல வேற 2 வேற இருக்கு. பெண் மூளை ஆண் மூளை, பெண் மனம் ஆண் மனம், அது வேற ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆழமா பார்க்கணும். இது பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தணும். இதுல பழைய சோதனை முறைகள் யோகிகள் செய்தது. அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது புதிய சித்தாந்தங்கள், புதிய வழிகள் கண்டுபிடிக்கப்பட முடியும் அப்படிங்கிறத வெங்கடேஷனுடைய கருத்து. ஆக வடமொழியில் உள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன், இதர் முக்கியம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்.
மொழிபெயர்த்து எழுதிய புத்தகத்தின் முன்னுரையில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார். மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் ஒரு சிறிய பிரதிபிம்பம். அதாவது அண்டவெளியோட ஒரு துகள், அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அண்டவெளி ஒரு துகள். அப்ப ஸ்டார் டஸ்ட்ன்னு சொல்லலாம், சன் டஸ்ட், ஸ்டார் டஸ்ட், பிளாக் ஹோல் டஸ்ட், நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அண்டத்துல என்ன இருந்தாலும் அதனுடைய சிறு பகுதி தான் அப்படின்னு பிளாக் ஹோல் இதுல வந்துருது. அண்டத்தில் இல்லாதது எதுவும் கிடையாதுங்கிறா. அப்படின்னா அண்டத்தினுடைய ஒரு சிறு பகுதி. அப்ப இது எல்லாமே தன்னை தயாரிச்சுக்குது. அதனால நம்ம உணவு கட்டுப்பாடு வரப்ப நம்ம ஏன் சாகிறது இல்லை? உணவை தின்னுட்டு உணவு திங்கிறவன் சாகுறான், உணவு கட்டுப்பாட்டுக்கு வர்றது ஏங்க சாகிறது இல்லை? உணவு திங்கிறவன் நோய்வைப்பட்டு சாகுறான், அது உணவு கட்டுப்பாட்டுக்கு வரவன் ஏன் சாகிறது இல்லை? உணவு கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது ஏன் சாவதில்லை? ஏன் நோய் குறைஞ்சு போகுது? இது யாரு ஏன் சொல்றது இல்லை? இதையே இது அடிப்படையே உணவு கட்டுப்பாடு. அப்படியே நீங்க தொடர்ந்து தியானம் செய்யணும்னு சொல்றீங்க, தொடர்ந்து எதாவது சொல்றீங்க, தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டில் இருந்துன்னு ஏன் சொல்றது இல்லை? ஏன் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சொல்றது இல்லை? வியாபாரம் கெட்டு போயிருமா? நாங்கள்ல சொல்றோம், வெங்கடேசன் சொல்றாரு. வெங்கடேசன் வந்து காரண காரியத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு, அதனாலதான் இருக்க முடியுது. காரண காரியங்கள் இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, தனி மனிதன் விடுதலை இருக்கு. அடிப்படை தனி மனித விடுதலை, அது சமூக விடுதலை, ரெண்டுமே இருக்கு. தனி மனித விடுதலை அடைவதற்கு தூய்மையான இடம் வேணும், பிரச்சனை இல்லாத இடம் வேணும். சமூக விடுதலை அடைஞ்சாலும் நமக்கு இடம் வேணும். உடம்பு உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டிக்குது. நீங்க வந்து தனிமையில் இருந்தது பழகி பாருங்க, அது பழகிரும். அப்படித்தானே திருலோகச்சந்தர்? தனிமையில தான் இப்ப இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க திருலோகச்சந்தர்? இதுல எப்படி இந்த உடம்பு எப்படி பழகுது? தனிமையில இருக்கும்போது. அப்ப தனிமையில இருந்தா கவலை வந்துடும். இவன் இந்த கூத்தடிகள் சொல்றது பாத்தீங்கன்னா 4 பேரும் சேர்ந்து இருக்கிறான், அதெல்லாம் அடிப்படையா வேற, அது கூத்தடிக்கிறதுக்காக சொல்லப்படுவது. இப்ப தனிமையில இருக்கும்பொழுது நீங்க இருக்கிறப்ப என்ன உணர்றீங்க? தனிமையில தானே இருக்கிறீங்க, சுத்தப்படுத்துறீங்க. நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். நீங்க தனிமையில ஒரு நாட்டிலேயே இருக்கிறீங்க, உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. போன்ல தான் கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது, நீங்க பேசி பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்கள் உண்மையில பேசவே மாட்டாங்க. உங்களுடைய இயற்கையாகவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த தனிமையில் இருந்துறது, இந்த மாதிரி உடம்பு சுத்தப்படுத்துறப்போ உங்க மூளையே வேறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பேச்சே வித்தியாசமா இருக்கும். ஆமாங்கய்யா. அது இப்ப வேலையும் பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிறதுனால, வேலை, சிந்தனை, இப்ப சாப்பாடு முதல் கொண்டு அடிப்படையே கேள்வி கேட்டாச்சு இல்லையா? அடிப்படையிலே கேள்வி கேட்டாச்சு. இப்ப இந்த கேள்விதான் கேட்காம இருந்தது. சிந்தனை வந்து ஒரு சேர டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனா இப்ப அடிப்படை கேள்விகளே வந்து கேள்வி கேட்டவனே அடிப்படையே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அடிப்படையே பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு. ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் யோசிக்கிறதுன்றது அது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்லையா? இப்பவே நம்ம சிந்திக்க தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 60 வயசு வரும்போது இந்த உடம்ப வச்சுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம முடிக்கிறோம். அடிக்கடி இதான் சொல்லிட்டு இருப்பேன். 60 வயசுக்கு அப்புறம் உடம்பு வச்சுட்டு என்ன பண்றது? 60 வயசுக்கு அப்புறம் உடம்பு வச்சு 40 வயசுலயே வச்சுட்டு என்ன பண்றது தெரியல சில பேருக்கு. இங்க வந்து காரணம் வந்து நம்ம தனியா இருக்கோமா, மேரீட் ஆயிருக்கா அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றதுதான். அதாவது ஆரோக்கியமா வச்சிருக்கோமா, எந்த கான்டெக்ஸ்டுக்காக வச்சிருக்கோம் அப்படின்றதுதான் மெயின். இது சிலவங்க பாத்தீங்கன்னா பியர் பிரஷர் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. பியர் பிரஷர் தான். பியர் பிரஷர்னா என்ன சொல்றது? சுத்தி இருக்கிறவங்களோட பிரஷர்னாலதான். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படிதான். இப்ப நீங்க தனியா வந்தாச்சு அப்படின்னா, வீட்டை விட்டு தனியா படிப்புக்குன்னு வந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக் இல்லைன்னா, அதாவது நம்ம யாரு, நம்ம உடம்பு எப்படிப்பட்டது, ஏன் சாப்பிடணும், இதெல்லாம் அறிவு சின்ன வயசுலயே வந்துடணும். இல்லைன்னா இந்த போதை வெளியே வந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுறாங்க இல்லையா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இது வேண்டாம்னு சொல்லி நின்னு பேசுற அளவுக்கு அறிவு வேணும் இல்லையா? கட்டாயம் எதிர்த்து பேசுறதுக்கு. ஆமாமா, ஐயோ ஆமாமா, நட்பு ரொம்ப பயங்கரமானது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியணும் இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற அறிவு தெரியணும். உண்மை. சரி, அது சம்பந்தமான அறிவியல் சிங்கப்பூர்ல இருக்கா? இந்த மாதிரி போக பொருள் விடுதலை அடையணும் பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலே வச்சிருக்கானா? அதெல்லாம் இல்லைங்க. அப்படி எதுவும் இருக்கிறதெல்லாம் இங்க தெரியல. நம்மளுடைய சுய முயற்சியின் பேர்ல அட்டானமஸா நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுய அறிவுக்காக. அது வந்து நான் இப்ப இருக்கிற நீர் தத்துவம், இப்ப நம்ம நீர் தத்துவம் செய்யறோம். சாதாரண உணவே போதை பொருள் நம்ம சொல்றோம். ஆமா.
அப்ப நிஜமாலே போதைப் பொருள் எல்லாம் எவ்வளவு ஒரு கொடிய ஐயோ, அது விஷயங்கள் அது. அது கொலையே செய்யும், கொலை ஆ. செய்யும். அதுதான் இப்ப நான் என்னோட கேள்வி அடிப்படை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா ம் ஆனா இங்க முடியாது. சிங்கப்பூர்ல வந்து எதுவுமே கொண்டு வர முடியாது. ம் ஈவன் அந்த சிகரெட் பாக்கெட்ஸ் இதெல்லாமே கூட பாத்தீங்கன்னா நார்மலா கடையில கிடைக்கும். பட் ஆனா அதை வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்த்தி வச்சிருப்பாங்க. ம் ம் 4 மடங்கு 5 மடங்கு உயர்த்தி தான் வச்சிருப்பாங்க விலையே. ம். சாமானியர்கள் வாங்க முடியாது. கையில காசு இருக்குன்னு அதே மாதிரி 10 வயசு பசங்க 12 வயசு பசங்க கடையில போய் வாங்க முடியாது. அவங்களுக்கு ம். 17 வயசு 18 வயசு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐசி காட்டினா தான் வாங்க முடியும். ஓ ஓ. சரி, அது வேற மாதிரி என்ன ஒழுங்குபடுத்தி சரி, வேற ஏதாவது வகையில சாராயம் பிராண்டியில அப்படி விக்குது இல்ல? அங்க பிராந்தியில விக்குது இல்ல? அதான் எது செஞ்சாலும் அங்க டைம் கட்டுப்பாடு. இங்க கடையில வச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு தான். அந்த 10 மணிக்கு மேல விக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அரசாங்கம் சொல்றதுதான் கடையிலே இல்லையா? கடையிலேயே வச்சிருந்தா கூட அதை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. விக்க மாட்டாங்க. சோ அது மாதிரி கடுமையான விதிகள் இங்க இருக்கு. பட் ஆனா எல்லா கடையிலயும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். பட் ஆனா அது எப்படி ஸ்டாப் பண்றது தெரியாது. நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதுதானே செய்வாங்க. ஆமா ஆமா ஆமா, அது வேற. அது 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 வேற. ரெண்டாவது அங்க 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 பெரும்பாலும் என்ன மதங்களை பின்பற்றுறாங்க சிங்கப்பூர்ல? புத்த மதம் தானே? புத்த மதம், சமண மதமா? புத்த மதமா? இது வந்து ஒரு சிட்டி மாதிரிங்க, அவ்வளவுதான். சென்னை மாதிரி ஒரு சிட்டி. இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, மலேஸ் இருக்காங்க. மலேஸ்னா மலேசியால இருந்த மலேசியன்ஸ் அவங்க. அதனால எந்த So மதம்னு அப்படி ஒரு மித்தவா எதுவுமே சொல்லிட முடியாது. ஓ இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு ஏரியா இருக்கு. இப்ப இந்தியன்ஸ்னா லிட்டில் இந்தியான்னு ஒரு ஏரியா, சைனீஸ்னா சைனா டவுன் ஒரு ஏரியா, அது மாதிரி மலேஸ்னா அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, தனித்தனியா இடம் இருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய மத நம்பிக்கையின்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ இங்க வந்து இந்த நாடு வந்து இந்த மத சார்பற்ற நாடுதான். அதாவது எதுவுமே பரவாயில்ல. வந்து யாருமே வந்து திணிக்க முடியாது. ம் எதையுமே யாருமே இங்க திணிக்க முடியாது. அவங்கவங்க அவங்களுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இங்க யாரும் மதத்தை பத்தி பேசக்கூடாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கா அது மாதிரி வழிவகைகள் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி அங்கேயே இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது, பிழைப்பு நடத்த முடியாது. இங்க நாசமா போகுது, இந்தியாவில நாசமா போகுது. சரி சரி, அருமையான செய்தி. மற்றபடிக்கு இங்க தொழில் புரட்சி தான் இல்லையா? ஏன்னா அதுதாங்க, நம்ம தனி மனிதனா இருந்து ஏன் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கணும். அப்ப இன்னொருத்தரோட சேரும் பொழுது அந்த ஒழுக்கமற்று போகும் பொழுது அதுக்கப்புறம் இதை செஞ்சுதான் பாரு, இதை ட்ரை பண்ணி தான் பாரு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதான் மாட்டிக்கிறாங்க, அந்த நட்புல வந்து தேர்ந்தெடுக்கிறவ மாட்டிக்கிறாங்க. அதான் புரியுது. நட்புன்னு சொல்றதை விட நட்பு இல்லைன்னா கூட வேலை நிமித்தமாக செய்யறாங்க. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் ஒண்ணு இருக்கு. சோஷியல் ட்ரிங்கிங்னே பேர் அதுக்கு. அதாவது உனக்கு பழக்கமே இல்லைன்னா கூட உன்னுடைய ஆபீஸ் கொலீக்ஸ் பெரிய பெரிய பாஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க குடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீயும் அவங்க கூட சேர்ந்து குடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல உனக்கு. கேட்டு பாருங்க, விஜுவைய கேட்டு பாருங்க. அது அப்படி இருக்கு. ஆனா நான் வந்து அங்க இருக்கும்போது கிறிஸ்துமஸ் பார்ட்டி எல்லாம் வைக்கும் போது நான் வந்து அதுக்கு அந்த கலர் மாதிரி இன்னொரு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்குவேன். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் தப்பிக்கிறதுக்கு இருக்கு. பட் ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாராலுமே முடியாதுங்க. அவர் பிஜு ஐயா வந்து ஸ்ட்ராங்கா அந்த கொள்கையில நிக்கிறதுனால நிக்கிறாரு. எல்லாராலும் இருக்க முடியுமான்னு கேளுங்க. ஆமா, அதாவது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து 16 வயசு ஆயிட்டாலே அவனுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. நீ வந்து மேஜர் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்ட்டி வச்சு ஆபீஸ்லயே, இப்ப அப்ரெண்டிஸ் ஒரு பையன் வந்திருந்தான், காலேஜ் படிக்கிறவன், ஸ்கூல்ல படிக்கிறவன். அவன் வந்து 15 வயசுல வந்தாங்க ஆபீஸ்க்கு, ட்ரைனிங் மாதிரி. 16 வயசு ஆனதுமே அவனுக்கு பார்ட்டி வச்சாங்க ஆபீஸ்லயே. என்னன்னா அவனுக்கு வந்து ஷாம்பெயின், ஒயின் எல்லாமே வாங்கி கொடுத்து குடிக்க வச்சாங்க. அவன் வந்து ஏன்னா லீகலா அவன் வந்து நீ குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அங்க இருக்கு, அங்க ரூல்ஸ் இருக்கு. 16 வயசு ஆனாதான் குடிக்கணும். எதை ஆரம்பிச்சு விடுறான் பாருங்களேன், எதை ஆரம்பிச்சு விடுறான் பாருங்க. ஆபீஸ் ஃபுல்லா அவனோட போட்டோ, எல்லா இடத்துலயும் அவன் போட்டோ வச்சு வந்து 16 வயசு ஆயிடுச்சு நீங்க பார்ட்டி. இங்க 16 வயசு சீர் பண்ணுவாங்க, அவங்க 16 வயசு எங்க சாராயம் குடிக்க வைக்கிறாங்க. அடாடாடாப்பா, என்ன கண்டுபிடிப்பு பாருங்க, என்ன அறிவு பாருங்க. சரி.
சரி சரி ஆனா ஒரு விஷயம் என்ன விஷயம் நல்ல விஷயம்னா 16 வயசுல அவன் வந்து சொந்த கால்ல நிக்கணும். அவன் வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து அவனை சம்பாதிக்க வெளியே போய் நீயும் வாழ்க்கை பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. சோ அவன் சொந்த கால்ல தான் அவன் படிப்பு செலவுல இருந்து சரி. அப்படி என்ன உடனே அவனே எந்த வேலைக்கு அவன் போவான்? அடிமை வேலைக்கு தான். சம்பளத்துக்கு போனான்னா அடிமை தான் ஆகுறான். மீண்டும் அவன் அவன் படிக்க போறதும் இல்ல. நிச்சயமா படிக்க போகவும் மாட்டான். ஏதோ ஒருத்தன் தான். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லைங்க. அப்படி இல்லைங்க. அதாவது அவங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லயே ரூல்ஸ். ம், அவங்க தான் அனுப்பி விடுவாங்க. இது ம், வந்து பார்ட் டைம் ஜாப் இத்தனை ஹவர்ஸ்னு வச்சிருக்க. ஒரு வாரத்துல வந்து இவ்வளவு ம், ஹவர்ஸ் காலேஜ் இருக்கும், இவ்வளவு ஹவர்ஸ் நீ ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு ம், சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல்ல இருந்தே வருவாங்க ரிவ்யூக்கு. வந்து ஒரு மாசம் முடிஞ்சு இல்ல அவன் ட்ரைனிங் முடிக்கிற டைம்ல அவன் ம். ப்ரொஃபஸரோ லெக்சரரோ நீ என்ன பண்ணன்னு சொல்லி ஆபீஸ்ல வந்து அவங்க பாப்பாங்க, வந்து ரிவ்யூ கேட்பாங்க, பண்ணுவாங்க. கேட்பாங்க. அது இன்டர்வியூ மறைக்க பண்ணுவாங்க. ஆமா இருக்கானா, ஆமா உண்மையாலுமே வேலை செய்யறானா, இல்ல ஆமா அவன் அதிகப்படியா வேலை ரிப்போர்ட் செய்யறான். சப்மிட் பண்ணுவான். நான் ஓ, இதெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவன் வந்து காமிப்பான். அப்ப அந்த ஸோ அந்த கல்வி அதாவது வந்து அந்த சமூகமே அப்படி உருவாயிருக்குங்கய்யா. பட் ஆனா ம், என்னன்னா, இப்ப நம்ம சொல்ற தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதை வந்து உணர்வு நிலைக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தனிநபரை உருவாக்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். சரி. அவன் எத்தனை நாளைக்கு அவன் வந்து வேலைக்கு எத்தனை நாளைக்கு அவன் பள்ளிக்கூடம் படிக்கிறான்? பெருசா பெரிய அறிவாளிகள் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ படிக்கிறான். அப்புறம் அப்புறம் மறுபடியும் சம்பளத்துக்கு போயிடறானா? அதாவது எல்லாருமே வந்து படிக்கணுங்கிற ஒரு இதுல இல்லைங்க. ஆஹ் சிலவங்க மட்டும் கரெக்டா அந்த எய்ம்ல இருக்கிறாங்க. ஓகே நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆஹ் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், லோன் அப்ளை பண்ணுவான். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி அவன் படிப்பான். இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் வரும்போது அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னா அந்த கம்பெனி அவன் வந்து அவனை எடுத்துக்கும். ம், அவனே வந்து அந்த கம்பெனில எம்ப்ளாய் ஆயிக்கலாம் ம். படிக்க முடிஞ்சதுமே. அவன் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஆனா பெரும்பாலும் எல்லாரும் சம்பள அடிமை தான் எல்லாருமே. குறிப்பிட்ட காலத்துக்குமே எல்லாம் சம்பளம் தான் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது தான். ஆமா. பட் ஆனா சரி. அட்லீஸ்ட் இந்த நாடு வந்து கான்ட்ராக்டர்ஷிப் தான். தெளிவா இருக்குங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க சிங்கப்பூர்ல ஆஹ் எல்லாருமே காலேஜ் போக முடியாது. எல்லாருமே +1 +2 படிக்க முடியாது. 10th ஆஹ் வரைக்கும் எல்லாருக்குமே நார்மல். அதுக்கப்புறம் ஆஹ் அவனுடைய இன்டெலிஜென்ட்ட வச்சு ஐடிஇ போணுமா, நீ வந்து ம். அதுல போய் படிச்சுட்டு நீ அப்படி பாத்துக்கோ. உனக்கு நல்லா படிக்கிறியா, நல்லா படிக்கிறவனுக்கு மட்டும் தான் +1 +2. எல்லாருக்குமே +1 +2 சரி. கிடையாது இங்க நான் கேட்கறேன், சிங்கப்பூர்ல. அந்த 10th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலைக்கு போறான் அதான் கேள்வி. இப்ப 10th இப்ப ஐடி தமிழ்நாட்டுல கம்பெனி அந்த அந்த சிப் எல்லாம் தயாரிப்பாங்க பாத்தீங்களா, ஒண்ணு அதுக்கு போவாங்க. ஆஹ் இல்லாட்டி அவங்களுக்கு அந்த புரொடக்ஷன் இதுல போவாங்க. அதாவது லேமன் டெர்ம்ஸ்ல நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். ம், அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியனா இதாகிறது, எலக்ட்ரீஷியன் இது, அது மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பாத்தீங்களா, ம். செயல்முறை கல்வி திட்டம்னு அதுல வர வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஃபுல்லா. சின்ன வயசுல இருந்தே ஹேண்ட்ஸ் ஆன் தெரியணும் இல்லையா. இப்ப இந்த பசங்களுக்கு இப்ப பெரிய பெரிய படிப்பெல்லாம் ஓகே, சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் ஃபீல் பண்ணுவாங்க, அது எல்லாமே இந்த பசங்களுக்கு ஐடின்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பத்துல இருந்து. 15 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் தான் அவங்களுக்கு. யாரு படிக்கிறாங்களோ 15 வயசுல 2 குரூப்பா பிரிச்சு விட்டுருவாங்க, 3 குரூப்பா. அதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம். மொத்தத்துல அவன் சம்பளத்துக்கு தான் போறான், அவ்வளவுதான். சம்பளத்துக்கு போறேன் அவன் ஏதோ ஒரு கான்ட்ராக்டரும் ஆயிக்கலாங்க. கான்ட்ராக்டர் ஆஹ் ஆயிக்கலாம். அவனே சொந்தமா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் அப்படிதான் ஒர்க் பண்ணேன். கடைசி 2 வருஷம் நான் அப்படிதான் ஒர்க் பண்ணேன். ம், இத்தனைக்கும் எனக்கு வேலை அதுக்காக ஒர்க் பண்ற கம்பெனி தான் வெளியே வந்துட்டேன். அப்போ வேலை இல்லாம இருக்கும்போது கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். அவங்களே டெய்லி கூப்பிட்டு இந்த வேலை இருக்கு, உங்க ஸ்கில் செட்ல என்னன்னு நம்ம ரெஸ்யூமே சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களே கூப்பிட்டு ஃபாலோ பண்ணி ஒரு வேலை எப்படியும் ரெடி பண்ணி விட்டுருவாங்க. ஓ, கான்ட்ராக்டரா போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரில அப்ப அந்த மாதிரி சுய சிந்தனை, சுயமா நீங்க வேலை செய்யற மாதிரி, சுயமா நீங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி. ஆமா. இப்ப நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இல்லையா? வேலை இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் எனக்கு காசு தருவாங்க. ஓ, கவர்மெண்ட் காசு கொடுக்கும். எனக்கு மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பான். என்னோட சர்வேலுக்காக, ரூம் ஹவுஸ் ரெண்ட், அப்புறம் ம், எனக்கு உணவுக்காக அவன் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சு கொடுப்பான். ம். அதனால அவன் கண்டிப்பா வேலை வாங்கி தரணும். அவனோட ப்ரெஷருங்க அது. அவனுக்கு வந்து ப்ரெஷர். அவன் வந்து எனக்கு வேலை வாங்கி தரணும். அப்பதான் வந்து அவன் காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு. ம். எல்லாம் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சரி. நான் முடிச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. சரி. மனிதன் அவன் வாழும் அண்டவெளியும் சிறிய பிரதிபிம்பம். அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். இதுதான் முக்கியமானது. இந்த மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அவன் முடிவடையாத ஒரு பரிசோதனை. நான் எங்க நம்ம வந்து பொருள் ஈட்டணும்னா அறவழியில் பொருள் ஈட்டுறதுதான் நமக்கு விஷயமே. அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில் அது கொடுப்பது மிகப்பெரிய நல்ல பழக்கம். பிறருக்கு கொடுப்பது நல்ல பழக்கம். அப்படி கொடுப்பது அந்த கொடுக்கிற பணம் வந்து அறவழியில் ஈட்டி கொடுக்கணுங்கிறான். அங்கதான் பெரிய பிரச்சனையே வருது. திருடின பணத்தை கோயில் உண்டியில போடுறது என்பது வேறு, உழைத்து சம்பாதித்து உண்டியில போடுறது என்பது வேறு. இன்னைக்கு திருடின படத்தை தான் உண்டியில போடுறான். மனிதன் அவன் வாழும் அந்த வழியின் பிரதிபிம்பம், அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம், ஒரு முடிவடையாத பரிசோதனை. அவன் விழிப்படைய செய்யும் பொழுது விழிப்படைய செய்யணும். அவனுக்கு விழித்துக் கொண்டான் என்பது வேறு, விழிப்படைய செய்யறான் என்பது வேறு. யாரோ தூண்டி விடணும். தானா விழித்துக் கொள்ற மாதிரி அது எங்கேயோ ஒண்ணுதான். குருட்டடியே நான் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன சமையல் கிட்ட விடுதலை அடைகிறது என்ன அப்படின்னு சிந்திச்சேன். அதுதான் டக்குன்னு பிடிச்சிச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் சிந்திக்கிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு விழிப்புணர்வு வரலாம். ஆனால் தூண்டி விட்டோம்னா நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வரும். தானா வர்றது என்பதை வேறு, தூண்டி விட்டு வர்றது என்பது. தூண்டி விட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்துருவாங்க. அதாவது அவன் விழிப்படைய செய்யப்படும் பொழுது, விழிப்படைய செய்யப்படும் போது, அது என்ன விழிப்படைய செய்யப்படும் பொழுது? அப்படியே ஏதோ ஒரு வகையில தூண்டி விடுறது அவனை. அப்படிதான் நினைக்கிறேன் நான். அவன் தன்னில் மனநிலையை காண்கிறான், புதிய வழியில் சிந்திக்கின்றான், புதிய வழியில் நடந்து கொள்கிறான். சரியா? மீண்டும் இதை பத்தி பேசுவோம். ஏதாவது செய்தி இருந்தா கேளுங்க. மறுபடியும் நம்ம 10 மணிக்கு பேசலாம். சரியா? ஓகேங்க. ஓகே. புதிய செய்தி இருந்தா கேட்கலாம். அந்த இவர்கிட்ட பேசுனீங்களா? ஒரு நிமிஷம். அவர் பேர் என்ன? அந்த முருகேசன் எங்க இருக்காரு? இல்லைங்க, நீங்க கூப்பிடலைங்க. செய்தி போட்டு விடுங்க. என்னதான் பண்றாரு, எங்க இருக்காரு, என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் என்ன எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? அவர் சொல்லி இப்ப அவர் சொல்லி நீங்க வந்தீங்க. அவங்க 2-3 பேர் வந்தாங்க. எங்க போனான்னு தெரியல. அந்த சிகாமணியா ஒருத்தர் வந்தாரு, சென்னைக்கு மணிகண்டர் வந்தாரு, அப்புறம் அவங்க அண்ணன் வந்தாரு. எங்க போனாங்க எல்லாமே? அவங்களாம் பரப்பலாமே. அவங்களாம் வந்து நல்ல துறையில் இருக்கிறவங்க. அவங்களும் ஐஐடியில பரப்பலாமே இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குன்னு. அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லவே. ஆரோக்கியம் தானே பிரச்சனை. பணம்ங்கிறதுல ஒரு பிரச்சனையே இல்லையே. எத்தனையோ பணம். சுமன் வந்து அது பண்ணிட்டு இருக்காருங்க. சுமன் வந்து நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்லி கொஞ்சம் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ண வச்சிட்டு இருக்கிறாரு அவரு. பட் அவர் இன்னும் 2 நேரம் உணவுல இருக்கிறாரு. ஒரு நேரம் உணவு இருக்கட்டும். மறுபடியும் பேசுவோம். அடுத்த கட்டத்தை பார்ப்போம். சரிங்களா? சரிங்க ஐயா, மறுபடியும் நம்ம பேசுவோம். நன்றி. நன்றிங்க.